தமிழ் சினிமாவில் எத்தனையோ கேங்ஸ்டர் படங்கள் வந்திருக்கலாம். ஆனால் மாஸ் என்ற வார்த்தைக்கு இன்று வரை அகராதியாக இருப்பது ஒரே ஒரு படம்தான். அது பாட்ஷா. 1995 இல் வெளியான இந்த படம் ரஜினிகாந்தின் கேரியரை எப்படி மாற்றியது? இதன் பின்னணியில் இருக்கும் சுவாரஸ்யமான ரகசியங்கள் என்ன? வாங்க பார்க்கலாம். பாட்ஷா படத்திற்கான கரி எங்கிருந்து வந்தது தெரியுமா? 1991 இல் அமிதாப் பச்சன் நடிப்பில் வெளியான ஹம் ஹம் என்ற ஹிந்தி படம்தான் இதற்கு அடிப்படை. அந்த படத்தில் ரஜினிகாந்த் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அதில் தம்பிகளுக்காக ஒரு ஹீரோ தனது நிஜ அடையாளத்தை மறைத்து அமைதியாக வாழும் ஒரு காட்சி ரஜினியை ரொம்பவே கவர்ந்தது. இதை ஏன் ஒரு முழு கதையாக மாற்றக்கூடாது என்ற ரஜினியின் யோசனைதான் பாட்ஷா உருவாக முதல் புள்ளி. இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவிடம் கதையை விவாதிக்கும்போது ரஜினி ஒரு முக்கிய நிபந்தனை விதித்தார். இடைவேளை வரை ஹீரோ அமைதியாக இருக்க வேண்டும். எதிரி அடித்தாலும் திருப்பி அடிக்கக்கூடாது. ஆனால் அந்த இடைவேளை காட்சியில் ஹீரோ யார் என்று தெரியும்போது தியேட்டரே அதிர வேண்டும் என்றார். அந்த ஒரு நிபந்தனைதான் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த இடைவேளை காட்சிகளில் ஒன்றான உள்ளே போ சீன் உருவாக காரணமாக அமைந்தது. இன்று வரை நாம் பயன்படுத்தும் நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி என்ற வசனம் மற்றும் அந்த தனித்துவமான மேனரிசங்கள் பலவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்பாட்டிலேயே உருவாக்கியவை. அதேபோல் ரஜினிக்கு இணையான ஒரு வில்லன் வேண்டும் என்பதற்காக ரகுவரன், மார்க் ஆண்டனி யாக தேர்வு செய்யப்பட்டார். இவர்களின் மோதல்தான் படத்தின் வெற்றிக்கு தூணாக நின்றது. பாட்ஷா படத்தின் தீம் மியூசிக் இல்லாமல் அந்த படத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது. இசையமைப்பாளர் தேவா மிக குறுகிய காலத்தில் உருவாக்கிய அந்த பின்னணி இசை ரஜினியின் ஸ்டைலுக்கு அப்படியே பொருந்தியது. இன்றும் ஒரு ஹீரோவுக்கு மாசான இன்ட்ரோ கொடுக்க வேண்டும் என்றால் எடிட்டர்களின் முதல் சாய்ஸ் பாட்ஷா பிஜிஎம் தான். இப்படி பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த பாட்ஷா படம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச பாட்ஷா வசனம் எதுங்கிறதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.